5, 4, 3, 2. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Decision making, முடிவெடுத்தல், இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை. இதை நாங்கள் படிக்கணும், சரியாக முடிவெடுக்க தெரியணும். இதனால் எங்களோட வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கலாம். நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தான் எங்களோட எதிர்கால நடவடிக்கைகளை தீர்மானிக்குது. ஸோ அதனால் நாங்கள் முடிவெடுக்கக்கூடிய சிஸ்டம் டெக்னிக்ஸை நாங்கள் விளங்கிக் கொள்வது மூலமாக எங்களோட எதிர்கால முடிவுகளை, எதிர்கால விளைவுகளையும், எதிர்கால பிரதிபலன்களையும் சரியாக நிர்ணயிச்சு கொள்ளும். எல்லாரும் சொல்லுவாங்க, அவசரமாக முடிவொன்று எடுத்து முடிங்கன்ட்டு. சகோதரர்களே, முடிவொன்று எடுக்கிறதுனால எது முடியல. எந்த முடிவு நாங்கள் எடுத்தாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு ஆரம்பம் தான் இருக்குது, தவிர ஒரு முடிவால் எந்த ஒரு விஷயம் லேசாக முடிகிறது இல்லை. அதிகமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் முடிவு பெறல, அது ஒரு ஆரம்பம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓலோல் படித்த மாணவிகள் அடுத்த கட்ட மேலெவலுக்கு என்ன சப்ஜெக்ட் செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, டக்குன்னு யோசிச்சு ஒரு முடிவொன்று எடுங்க, முடிவொன்று எடுத்து முடிங்க. சகோதரர்களே, முடிவு எடுத்ததும் அவர்களுடைய A-level ஸ்டடீஸ் ஆரம்பிக்குது. ஆண்களுக்காக பெண்கள் பார்க்க போகிறாங்க, பெண்களுக்காக ஆண்கள் திருமணத்துக்காக பார்க்க போகிறாங்க. சொல்கிறாங்க, எத்தனை பொண்ணு தான் பார்ப்பீங்க, எத்தனை மாப்பிள்ளை தான் பார்ப்பீங்க, பார்த்து டக்குன்னு ஒரு முடிவு ஒன்று எடுத்து முடிங்க. அவர் எப்போ முடிவு எடுக்கிறாரோ அதனால் அவரோட முடிவு இல்லை, அவரோட திருமணத்துக்கு பின்னால் அவரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. இதே மாதிரி பல ஜப் பார்ப்பாங்க, இன்டர்வியூஸ் போவாங்க. ஏதாவது ஒரு ஜப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி முடியுங்கன்னு சொன்னால், அவர் ஒரு செலக்ட் பண்ணதும், அவர் ஒரு முடிவு எடுத்ததும் அவரோட வாழ்க்கை, அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்பிக்குது. ஸோ ஆகவே சகோதரர்களே, நாங்கள் முடிவு எடுப்பதனால ஒரு ஆரம்பம். ஆகவே நாங்கள் இந்த முடிவு எடுக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு சில டெக்னிக்ஸ் தெரியுமாக இருந்தால் நாங்கள் தவறான முடிவுகள் எடுக்காமல் எங்களை பாதுகாத்தோம். மனசில் பதிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது உங்களுக்குள்ள ஒரு 3 சிஸ்டம். முதலாவது, எந்த ஒரு விஷயம் வந்ததும் நீங்கள் உடனடியாக தீர்மானிக்கலாம், ஜஸ்ட் நவ், உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். ரெண்டாவது, நாட் நவ், இப்போ இல்லை, புறவிகி செய்யலாம், தாமதமாகி செய்யலாம், கொஞ்சம் லேட்டாகி செய்யலாம். அடுத்தது, நாட் அட் ஆல், இது எங்களுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் இல்லை, இதில் நாங்கள் ஈடுபடுறதும் இல்லை, எங்களுக்கு இது தேவையில்லை. முதலாவது ஜஸ்ட் நவ், இரண்டாவது நாட் நவ், மூன்றாவது நாட் அட் ஆல். சுமார் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக, மனசில் பதிகிறதுக்காகவே இந்த சிஸ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உதாரணமாக, தொழுகையுடைய அசான் கேட்டதும் உடனடியாக என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். ஜஸ்ட் நவ், அவசரமாக போகணும். நாளைக்கு எக்ஸாம், முக்கியமான பரீட்சை, நண்பர்கள் வராங்க, வாங்க விளையாட போகலாம், இல்லாட்டி ஒரு பிரயாணம் போகலாம்னு கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் உங்களோட முடிவு என்னவாக இருக்கணும், ஜஸ்ட் நவா? நிச்சயமாக இல்லை, நாட் நவ், இப்போ இல்லாது இன்னொரு நேரத்துக்கு போகலாம், நாளைக்கு எக்ஸாம், படிக்க வேண்டியிருக்குது. அல்லது ஒரு தவறான காரியத்துக்கு, மோசமான ஒரு விஷயத்துக்கு, இளைஞர்கள் பாடசாலையில் படித்து கொண்டிருப்பீங்க, கிளாஸஸ் போகக்கூடியவர்களாக இருப்பீங்க, தவறான ஒரு காரியத்துக்கு யாரும் அழைச்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக முடிவு எடுத்துடணும். எப்படி? இது நம்மளுக்கு விஷயம், எங்களுக்கு உண்டான விஷயம் இல்லை, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, வெரி சாரி, நாட் அட் ஆல். ஸோ ஜஸ்ட் நவ், நாட் நவ், நாட் அட் ஆல். ஸோ இது எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூவாக, டெக்னிக்ஸாக இருக்கும். முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளும் 2 ஈல முடிவு எடுக்கக்கூடாது. 2 ஈன்னு சொல்லக்கூடிய நேரத்தில், ஒன்று இமோஷன், மிக கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் அல்லது மிக்க சந்தோஷத்திலையும் முடிவு எடுக்கக்கூடாது. அந்த இமோஷனலாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய பாரதூரமான விளைவுகளில் உடனடியாக காட்டாது, கொஞ்சம் லேட்டாகி காட்டும். ஸோ சகோதரர்களே, பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நானும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் இந்த இமோஷனலாகத்தான் எங்களோட வாழ்க்கை அமைஞ்சு கொண்டே இருக்குது. கோபம், துக்கம், கவலை, இதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் இமோஷனலாக முடிவெடுக்கக்கூடாது. சரியான இறக்கத்தில் குழந்தைக்கு சில பரிசுகள் வாங்கி கொடுப்பாங்க, அது அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சில ஆட்கள் மிக கோவத்தில் எடுக்கக்கூடிய விளைவுகள், அடி புடி சடி, அந்த சண்டைகளால் அந்த பெரிய ஒரு பாரதூரமான விளைவுகள் ஏற்படுத்தும். ஸோ இமோஷனாக ஒரு நாள் முடிவு எடுக்கக்கூடாது. ரெண்டாவது தான் ஈகோ, பொறாமையின் காரணத்தால், மற்றவங்களோட விஷயங்களில் எங்களுக்கு தாங்கிக் கொள்ளல, அதை விட நாங்கள் சிறந்த லெவலில் வரணும், ஒரு போட்டி காரணமாக, அந்த பொறாமை காரணமாக எடுக்கக்கூடிய ஈகோ. ஸோ இந்த 2 ஈயாலையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரிய பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். அப்போ நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்படி இருக்கணும், இன்டெலிஜென்ட்,
ஐ பேஸ்டு டிசிஷன்ஸ், இன்டெலிஜென்ஸான டிசிஷன், புத்திசாலித்தனமான டிசிஷன். இப்போ இந்த புத்திசாலித்தனமான டிசிஷன்ஸ் எப்படி எடுக்கிறது? நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் 5ல் 1 நடக்கும். முதலாவது நான் எடுக்கக்கூடிய முடிவு வெற்றி பெறுவேன், நான் எடுக்கக்கூடிய முடிவில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இரண்டாவது நான் எடுக்கக்கூடிய முடிவை கொண்டு எனக்கு தோல்வி கிடைக்கலாம். மூன்றாவது என்ன நடக்கலாம், நான் எடுக்கக்கூடிய முடிவை கொண்டு எனக்கு விமர்சனங்கள், ஆட்கள் எனக்கு குறை சொல்லலாம், ஏன் இப்படி செஞ்சீங்க, என்னத்துக்கு இப்படி செஞ்சீங்க, ஏன் அவசரப்பட்டீங்க, குறை சொல்லுங்க, விமர்சனம். நாலாவது பாராட்டு, நான் எடுக்கக்கூடிய முடிவால் எனக்கு பல பாராட்டுகள் வரலாம். 5வது சகோதரிகளே, நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவால் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறீர்கள். ஸோ முதலாவது நாங்கள் எடுக்கிற முடிவு வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம், விமர்சிக்கப்படலாம், பாராட்டப்படலாம், கடைசியாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடலாம். ஸோ நான் ஒரு முடிவு எடுக்க முந்தி இன்டெலிஜென்டான முடிவு எப்படி இருக்கும்னு சொன்னால், நான் எடுக்கக்கூடிய முடிவால் என்ன நடக்கலாம்ன்றது முன்கூட்டியே சிந்திச்சு நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால் அது ஒரு இன்டெலிஜென்ட் முடிவாக அமைச்சிடும். முடிவெடுக்கக்கூடியவர்கள் வித்தியாசமான கேட்டகரிஸில் பார்க்கலாம். ஒரு கூட்டம் எப்படின்னு சொன்னால் பூனை மாதிரி, மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஒரு இடத்துல நின்று கொண்டு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. முடிவெடுக்கிறதுக்கு மிச்ச நேரம் யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. முடிவெடுத்துப்படாது. ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். எப்படின்னு சொன்னால் இவர்கள் இக்கட்டான நிலைமையில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும்னு ஒரு நிலைமை. அதாவது எல்லாத்தையும் மஷூரா எடுப்பாங்க, எல்லாத்தையும் சஜஷன்ஸ் எடுப்பாங்க, முடிவெடுக்க பயன் யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. மதில் மேல் பூனைன்னு சொல்கிறது இதுக்கு. அந்த பக்கமும் பாய மாட்டாங்க, இந்த பக்கமும் பாய மாட்டாங்க, இந்த பக்கம் சரிய மாட்டாங்க. ஒரு இக்கட்டான நிலைமை வந்ததும் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. இதே மாதிரி முடிவெடுக்கக்கூடியவர்கள் இன்னொரு ஆட்கள் இருக்கிறாங்க, உடும்புன்னு சொல்லுவாங்க. உடும்பு முடிவெடுப்பாங்க. அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் சொல்கிறது தான் சரி, இது தான் என் டிசிஷன், மஷூராக்க இடமே இல்லை இவர்கள்ட்ட. அவங்க எடுக்கக்கூடிய முடிவில் மிக ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. இல்லை மற்றவங்களோட சஜஷன்ஸ், அவங்களோட அட்வைஸ் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி 3வது கேட்டகரி முடிவு எடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எப்படின்னு சொன்னால் குரங்கு மாதிரி தாவி தாவி இருப்பாங்க. இதிலிருந்து இன்னொரு முடிவுக்கு, அந்த முடிவு எடுத்து கொஞ்ச நாள் அதை நடைமுறையில் அதை செஞ்சு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் டக்குன்னு உணரு. அதாவது பார்ப்பீங்க, மாணவர்கள் அதிகமாக ஒரு கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கொண்டு இருப்பாங்க. 6 மாதம் கோர்ஸ், 4 மாதத்தில் அதை விட்டுட்டு இன்னொரு கிளாஸ் போவாங்க. அதிலிருந்து டக்குன்னு இன்னொரு ஃபேக்கல்ட்டிக்கு மாறுவாங்க. அதிலிருந்து இன்னொரு கெரியர் பார்த்து தேடுவாங்க. ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப்புக்கு மாறுவாங்க. அதாவது ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இல்லாமல், ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்காமல், ஒரு நோக்கம் ஒன்று இல்லாமல் அங்கேயும் இங்கும் செதறிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு சொல்கிறது குரங்கு மாதிரி முடிவெடுப்பார்கள் சொல்லி. எங்களில் நிறைய பேர் இருப்போம். அதுக்காக வேண்டி அவர்களை பார்த்து நீங்கள் குரங்கு மாதிரி முடிவு எடுக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க சகோதரருக்கு. இது நாங்கள் விலையும் கொள்றதுக்காக வேண்டி. ஒன்று, மதில் மேல் பூனை முடிவு எடுக்காமல் யோசிச்சு கொண்டே இருப்பாங்க. 2வது, உடும்பு மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் அதுலேயே நிற்பாங்க, யாரோட பேச்சும் கேட்க மாட்டாங்க, சரிப்பிலே ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க. 3வது, குரங்கு மாதிரி அங்கேயும் தாவிக்கொண்டே இருப்பாங்க. 4வது கேட்டகரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு சொல்கிறது தடிம் பிடிம் டோம். அப்படின்னா என்ன, திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியா, அதால் பெரிய குழப்பங்கள் வரும். திடீர்னு அந்த முடிவுகளை மாற்றுவாங்க, யாருக்கும் அறிவிக்க மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. சகோதரர்களே, அடுத்த கேட்டகரி தான் சொல்கிறது ஈட்டி மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பார்த்து சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஸ்னைப்பர் புல்லட் மாதிரி, ஸ்னைப்பர் கன் மாதிரி தூர நோக்கோட மிக தெளிவாக ஃபோக்கஸ் கிளியர். ஈட்டி அவர் அடைய வேண்டிய நோக்கம் தெரியும், அவர் எடுக்கிற முடிவின் மூலமாக நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். இவர்களுக்கு சொல்கிறது ஸ்னைப்பர் டிசிஷன் சொல்லுவாங்க. லேட்டஸ்ட்டாக சொன்ன இன்னொரு பாஷையில் ஈட்டி முடிவுன்னு சொன்னேன். ஈட்டிமா அதாவது நோக்கம் தெளிவாக குறிக்கப்பட்ட அவர் எடுக்கிற முடிவு அவருக்கு தெரியும், நிச்சயமாக நான் இதில் வெற்றி பெறுவேன், இதில் நான் தவற மாட்டேன், இதிலிருந்து நான் சிதற மாட்டேன். அதில் பிரதிபலனை முன்கூட்டி அறிஞ்சு அதுக்கு சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முடிவு எடுப்பார்கள். இவர்களுக்கு சொல்கிறது ஸ்னைப்பர் டிசிஷன். ஸோ நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் டிசிஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்யலாம், எங்களோட நோக்கத்தை வெற்றி பெறக்கூடியவர்களாக, மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்களாக, எங்களோட வெற்றியை முன் வச்சு சரியான டிசிஷன், இமோஷனலாகவோ ஈகோ பேஸ்டாகவோ எங்களோட டிசிஷன் இருக்காது, இன்டெலிஜென்ட் பேஸ்ட் டிசிஷனாக இருக்கணும். நல்ல முடிவு எடுக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்ன? முதலாவது தான் சிச்சுவேஷனல் திங்கிங். நிலைமைக்கு ஏற்றாப்புல சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நடந்து கொண்டு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல சிச்சுவேஷனல் திங்கிங் சொன்னால் அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அந்த சூழலில் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கும், அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல என்ன செய்வாங்க, அதாவது ஃப்ளெக்சிபிளாக டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ சிச்சுவேஷனல் திங்கிங், அந்த சூழலை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நல்ல டிசிஷன் எடுக்கக்கூடியவர், இன்டெலிஜென்ட் பேஸ்ட் டிசிஷன் எடுக்கக்கூடியவர்கள் சூழல், அதாவது நடைமுறையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அறிஞ்சிருப்பாங்க. 2வது, நல்ல முடிவு எடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு தான் கிவ் அண்ட் டேக், விட்டு கொடுத்தல், கொடுத்தெடுக்கக்கூடிய பண்பு.
நான் தான் சரின்னு ஸ்ட்ராங்காக இருக்காமல் மற்றவங்களோட சஜஷன்ஸுக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மூன்றாவது சப்ஜெக்ட் நாலேஜ். நான் எந்த விஷயத்தில் முடிவெடுக்கிறேனோ அந்த விஷயத்தில் எனக்கு தெளிவான அறிவு கொண்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் யாருக்கு அந்த விஷயத்தில் அறிவு இருக்கோ அவர்கள்ட்ட நான் மஷூரா எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நல்ல முடிவு எடுக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பண்பு தான் சப்ஜெக்ட் நாலேஜ். நான் என்ன விஷயத்தில் முடிவு எடுக்கிறேனோ அந்த விஷயத்தில் தெளிவான அறிவு இருக்கணும். உதாரணமாக A லெவலுக்கு நான் ஒரு பாடம் படிக்கிறேன், சயின்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் அது விஷயமாக முழுமையான ரிசர்ச் பண்ணி சயின்ஸ் படிக்கிறேன்னு சொன்னால் என்ன மென்டாலிட்டி எனக்கு இருக்கணும், எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ பாஸ் பேப்பர் செய்யணும், இதோட சிச்சுவேஷன்ஸ் எங்கே படிக்கலாம், இது முழுமையான அறிவை பெற்று முடிவெடுக்கணும். அது எடுக்கிறதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுக்கு முந்தி சயின்ஸ் செஞ்சு வெற்றி பெற்றவர்கள் மூலம் நாங்கள் அவங்களோட மஷூராவை பெற்று முடிவெடுக்கணும். கடைசியாக நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு தான் கான்ஃபிடன்ஸ். முடிவெடுக்க தைரியம் இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவில் உறுதியாக இன்ஷா அல்லாஹ் நான் அங்கு திங்கிட்டு, அதாவது சொல்லுவாங்க, அதாவது சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சேத்துல நாட்டின மரம் மாதிரி இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கொண்டு இல்லாமல் நான் எடுத்த முடிவில் ஃபேமாக கண்டினியூவாக